அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இதுதான் என்னோடய ஈவினிங் யூஷுவல் ரொட்டீன். பிள்ளைங்க எழுந்திரிச்ச உடனே பால் கொடுத்துட்டு என்னோடய ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும். நான் நைட்டு டின்னருக்காக பகலையே நான் வந்து பச்சைப்பயிறு ஊற போட்டிருந்தேன். அதுதான் இன்றைக்கி நைட்டு டின்னர் செய்ய போகிறேன். பச்சைப்பயிறு தோசையும் டொமேட்டோ சட்னியும். எனக்கு ஃப்ராங்காக சொல்லணும்னா இந்த மாதிரி லைஃப் vlog அதெல்லாம் போடுறேன் இல்லை வீடியோஸ், அதில் வந்து நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து நான் மற்றவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. ஸோ இன் பிட்வீன் நம்ம ஏதாவது வேல்யூ கொடுக்கணும், பெனிஃபிஷியலாக ஒரு நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா டைம் வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ரீஷியஸான ஒரு திங். ஓகே, டைம் போனால் திரும்ப வராது. ஆனால் ஃபார் முஸ்லீம்ஸ் அது இன்னும் ப்ரீஷியஸ். ஓகே, டைம் பற்றி நிறைய ஹதீஸ் இருக்குது. அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, அல்லாஹ் டைம் மேலே ஓத் எடுத்திருக்கான். பட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அல்லாவே சத்தியம் செய்கிறானா. ஸோ இட்ஸ் சம்திங் ப்ரீஷியஸ். ஸோ நம்ம வந்து ஒரு டேவை ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி இதெல்லாம் பண்ணோம், இது இப்போ பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதும் இட்ஸ் இபாதத். ஏன்னா நம்ம வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு விஷயத்த நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம டேவை ரன் பண்ணுறோம். டைமை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒன் டிப் என்னென்னா, நீங்கள் எதெல்லாம் பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்கள் சலாவை வச்சு பிளான் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ ஜொஹருக்கு முன்னாடி இது பண்ணணும், ஜொஹருக்கு அப்புறம் இது பண்ணணும், ஹரிக்கு அப்புறம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த டைமில் ஒரு பரக்கத்து இருக்கும். ஃபஸ்ட்மே பரக்கத்து வரும் கண்டிப்பாக. அண்ட் செகண்ட், நீங்கள் ஒரு சயின்டிஃபிக்கலி என்னென்னா, ஒரு நம்ம ஜஸ்ட் இதை முடிக்கணும்னு பிளான் பண்ணுறதை விட இதை இந்த நேரத்தில் முடிக்கணும், இது இந்த நேரத்துக்கு முன்னாடி முடிக்கணும்னு பிளான் பண்ணுறது வந்து ஹையர் சான்ஸ் நம்ம அதை கண்டிப்பாக முடிப்போமா. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க, ஏதாவது உங்களுக்கு டிப் இருந்துச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஈவினிங் இப்படி தான் போச்சு. தோசை சுட்டு சீஸ் வச்சு பிள்ளைங்களுக்கு வச்சு தந்துட்டு சட்னிக்கு எல்லாம் வதக்கிட்டு அதை ஆறுறதுக்காக உரமாக வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் ஒன்றும் வரல, அவங்க வர வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டை ஓடு கொஞ்சம் வச்சுருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான், அந்த பிளான்ஸ்க்காக அரைச்சி வச்சுட்டேன். ஸோ நைட் டைமில் கொஞ்சம் வெளியில் போய் ஈஸியாக போட்டுடலாம். வெறும் முட்டை ஓடு போட்டால் கொஞ்சம் மிக்ஸியை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும். எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது. அதனால் கொஞ்சம் வெங்காயத்தூள் சேர்த்து அரைச்சா அந்த ஸ்மெல் வராது. நல்லா அப்படி அரைச்சேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்தாங்க, சட்னி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தாளித்து விட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போய் பிளான்ஸ்க்கெல்லாம் அதை போட்டேன். இதை அடிக்கடி நான் செஞ்சுடுவேன். இருக்கிற முட்டையெல்லாம் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு அது கொஞ்சம் ட்ரை ஆகிடணும். காலையில் வச்சிங்கன்னா அது நைட்டு அரைக்கலாம். வெயிலில் வைக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ட்ரை ஆகினா போதும். ட்ரை ஆகிட்டு அதை பிளான்ஸ்க்கு போட்டிங்கன்னா பிளான்ஸ்லாம் நல்லா வளரும். இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் ஏதாவது. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து க்ரே ஹேருக்காக ஹேர் மாஸ்க் ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்ஸ்டாகிராம்லன்னு பார்த்து. ஸோ அது பண்ணேன். இது வந்து கருஞ்சீரகம், கருப்பெல்லு, வெந்தயம் இது மூணும் போட்டு பவுடர் பண்ணி அரைச்சிட்டு அதில் நெல்லிக்காய் பவுடர் போடணும். அப்புறம் நான் 1 வீக்காக ஹேர் க்ரோத்துக்காக ஃப்ளாக்ஸ் சீடும் சியாஷீடும் போட்டு சோக் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.